அத பத்தி பேசுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தகுதியா இருக்குது. அப்புறம் இத சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா தம்பி? உங்களுக்கு தெரியாமல், ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு தெரியாமல் போதைப் பொருள் உள்ள வருது நாட்டுக்குள்ள சொல்றது வெக்கமா இல்லையா தம்பி? நீங்க சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு தெரியாம இவ்வளவு காவல் படை, இவ்வளவு உளவுத்துறை படை, நாங்க இறங்கினோன்னு எங்க போறீங்கன்னு கேட்டு இந்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஐஎஸ். இப்ப வர்றாருல, எங்க போறேன் எங்க வாரேன் எல்லாம் தெரியுது. 100 சோதனை இருக்குது. அப்ப எப்படி உங்களுக்கு தெரியாம போதைப் பொருள் பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்கள் விக்குதுன்னு தெரியுது? காவல்துறை ஆதரவு இல்லாமல் விற்க முடியுமா சொல்லுங்க? ஒருத்தன் ரவுடி தம்பி, அரசியல்வாதிகள், காவல்துறை அதிகாரிகள் ஆதரவு இல்லாம ஒருத்தர் ரவுடி ஆயிட முடியுமா? இவர் ஆயிட முடியுமா? நீங்க இதெல்லாம் அவர் சொல்றாரு. அது போதையின் மீது நாட்டம் கொள்ளாது பிள்ளைகள் மீது போகாமல் பெற்றோர்கள், உறவர்கள் கவனம் செலுத்துங்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க விற்போம், குடிக்காம நீங்க பாத்துக்கிறீங்க. தெருவுக்கு தெருவு சாராய கடையை திறந்து விட்டுட்டு சாராய விற்பனை குறையக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க போதைப் பொருளை தடுக்கிற நீங்க சொல்றது இதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஒரு குழு தயாரிச்சு வச்சிருக்காங்க.